வந்துட்டேன்டா ஷேடோ இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்வீட் பன். இந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் இது டேங் டாப் ஸ்டோரி. வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோவில் உங்களை வந்து சேரும். டேங்கே நாளையிலேருந்து நம்ம காலேஜ் போகிறோம். அப்போ எதுக்குடா சரக்கு அடிக்காமல் இருக்கா? இங்கே பாடுறான், சரக்கு அடிக்கிறதெல்லாம் தப்பு இல்லைதான். ஆனால் என்னோட மாமாவுக்கு மட்டும் அது தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, என்னை அப்படியே கழுத்து பிடிச்சி நெரிச்சு கொன்னே போடுவார். அவருக்கு நான் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறதெல்லாம் சுத்தமாகவே பிடிக்காது ஜிமினா. உனக்கு தான் அவரை பற்றி தெரியும்ல, தெரிஞ்சதான் தான் கேட்குற. டீட்டே அடல்ட் வயசில் எதெல்லாம் ட்ரை பண்ணுமோ அதையெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். மாமா கேட்டா இதே சொல்லு, தெரிஞ்ச நாள் தானே சொல்கிறேன். மாமா 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 மாமான்னு அப்படியே கொஞ்சி கெஞ்சி ஐஸ் வச்சு எதையாச்சும் பண்ணுடா, உன் மாமா உனக்கு வலியாமையாக இருப்பார். பாரு, அதுக்குன்னு சும்மாலாம் என் மாமாவை பற்றி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத. அவர் ரொம்ப ரவுடி மாதிரி கெத்தான ஆள் தெரியுமா. ஆனால் உன்கிட்ட வரப்போ மட்டும் அவர் மியாவ் அப்படின்னு வராரே, அது என்ன கதை? எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? அவர் என்கிட்ட மட்டும்தான் அப்படி இருக்கார். அதில் என்ன தப்பு இருக்குது? ஆமாம் மச்சான் கட்டுதா. அவர் எப்பயுமே உனக்கு ஏற்ற தான் இருப்பார். இந்தா அடி. ஜிமினோ அப்படி ஒரு சரக்கு பட்டத்துக்கு கையில் கொடுக்குறான். ஸோ அவங்க ஜங்குவுமே அப்படியே அதை ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அச்சோ கர்மம், என்னடா அது? என்ன சரி இப்படி தான் இருக்கும். டே ஒரு மாதிரி கசக்குது. அது பியார் இல்லைடா, பியார் தான் கசக்கும். உனக்கு இது சொல்ல தெரியல. அதாவது ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் காந்துற மாதிரி இருக்குமே. ஆமாம், ஸ்டார்டிங் எப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் அப்படி தாண்டா இருக்கும். மூடிட்டு குர்றா. ஆமாண்டா ஜங்குக்கே, இந்த ஒன் டேங் மாமா இருக்காரு, அவரை பற்றி கொஞ்சம் அப்படியே எடுத்தோட நாங்களும் கொஞ்சம் கேட்குறோம். அங்கே ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸுமே பாதி பேர் அங்கே தான் இருப்பாங்க. ஆமாம், உன் மாமா பற்றி எப்போ பார்த்தாலும் ஆகா ஓகோன்னு புகழ்ந்துட்டே இருக்கு. ஒரு தாட்டி கூட உன் மாமா வந்து உன் மேலே கோவமே பட மாட்டாரா? படவே மாட்டார். என் மாமாவுக்கு நானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ கேரிங்கோட பார்த்து தெரியுமா. நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து அவர் என்னையவே பார்த்துட்டே இருக்கார். எனக்கும் என்னோட டேங் மாமானா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அவரை என்னை விட்டுட்டு திடீர்னு ஃபாரின் போகிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதான் நானும் ஃபாரினில் போய் தான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு உங்களோட வந்து படிச்சுக்கிட்டும் குப்பை கொட்டிட்டும் இருக்கேன். ஏய்ண்ணே, அதுக்கு நர்சிங் பத்திரியா இங்கே வந்தண்ணே லதானே படித்தா கிளச்சேன். எனக்கு இங்கே இருக்க லாங்குவேஜும் சரி, அதுக்கப்புறமா இங்கே ஸ்டடீஸ் நடத்துகிற விதமும் சரி சுத்தமாக புரியல ஜிமினா. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக என் மாமா தான் எனக்கு உட்காந்து கற்றுக் கொடுத்தாரு. ஐயடா, எல்லாருக்கும் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. நீ இங்கே இருந்தவங்க, உங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சா? எனக்கும் என்னோட மாமாக்கும் புதுசு தானே. ஆனால் என்னோட மாமா வெரி வெரி டேலண்டட் கை தெரியுமா. சீக்கிரமாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரு. எப்போ ஒரு கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கார். ஐயோ ரொம்ப பெருமை எத்தனை தட்டி கேட்குறேன் பாரு. ஆமாம், அது எப்படி நீங்கள் லெவலாம் பண்ண ஆரம்பிச்சிங்க? அது வந்து அவருக்கு நானா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னல. அப்பப்போ அவர் வந்து அருந்தே பறக்காதா. உனக்கு தான் தெரியும்ல. எனக்கு தெரியும், பாவம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. நீ வளரு. ஆமாம், நான் எப்போவும் இதை உன்கிட்ட மட்டும்தானே சொல்லுவேன். இப்போயே எனக்கு எல்லாத்துக்கிட்டேயும் அதை சொல்லணும்னு தோணுது ஜெமினா. ஏன்னா உள்ளே போயிட்டுருக்க ஐடியா அப்படி. வெளியே எல்லாத்துக்கிட்டே சொன்னால் அது தப்பாகாதா? ஜாலியாக ஜங்குவும் ஒவ்வொரு டாக் பேசிகிட்டு இருக்கிறப்பையும் அவனே அறியாமல் ஒரு பாட்டில் காலி பண்ணிகிட்ருக்கான். ஸோ குடிச்சிக்கிட்டே அப்படியே எல்லாத்தையும் உளரவும் ஆரம்பிச்சிட்ருக்கான். அவரை ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கெஸ் பண்ணப்போ ஒரே ஷாக் ஆயிடுச்சா? ஆமாம், ஷாக் ஆகிறது மட்டுமா, அன்னைக்கு ஃபுல்லாக ஜங்கு தூங்கவே இல்லை மச்சான். தூங்கலை. எதுக்கு கிஸ் பண்ணாருன்னு கேட்டால் வாயத்தற்கல போயிட்டாரு. நானும் அவரை விடாமல் ஃபாலோ பண்ணி ஏன் கிஸ் பண்ண மாமான்னு கேட்டால் பிடிச்சிருக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு தாட்டு கூட ரீசன் சொல்லல. மாமா ஒரு நிமிஷம் இல்லை, நீ
நேற்றுக்கு என்ன நேற்று கெஸ் பண்ணா என்னதான் அர்த்தம் எனக்கு ஒன்றுமே புரியல மாமா. ஃபுல்லாக வந்து அதே நினைப்பா ஒரு தாட்டி. அது என்னன்னு சொல்ல. ஏன்னா நீ என்ன அப்படி பண்ணுறப்போ ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸாக வந்துட்டே இருந்துச்சு. நீ வேறு ஸ்டாப் பண்ணாமல் கொடுத்துட்டே இருந்தியா. அது எனக்கு ஒரு மாதிரி திரும்ப திரும்ப வேணும்னு வேறு கேட்டுட்டு இருந்துச்சு. ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு மாமா. என்னன்னு சொல்ல. ஏ அது அது டெய்லியும் கிடைக்குமா? விடாமல் வேணாம் ஒன் டே ஃபுல்லாக அப்படியே பண்ணிட்டே இருக்கலாமா? இன்னும் வளரிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கே பாரு மாமா, இதை நீ சொல்லியே ஆகணும். இல்லைன்னா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நான் போகவே மாட்டேன். நீ சொல்ல மாட்டேல்ல? ஜங்குக்கு சீதா சாக்குன்ட்டா போகாமல் இருக்கியா? அது அப்படிலாம் இல்லை மாமா. இந்த ஃபெயில் பிடிச்சிருக்கு. சரி டெய்லி கெஸ் பண்ணலாமா? ஒன் டே ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருக்கலாமா? இல்லை எது கெஸ் பண்ணேன்னு சொல்ல. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல. உனக்கு சொன்னால் புரியுமான்னு தெரில. அது புரிஞ்சிச்சோ புரியலையோ, புரிஞ்சா நானும் ஓகே சொல்லுவேன். புரியலைன்னா டைம் எடுத்து யோசிச்சு அது என்ன, அது ஓகேவா இல்லையா என்ன எதுன்னு யோசிச்சு உனக்கு ஆன்சர் பண்ணுறேன். எனக்கு என்னமோ அதுக்கு உனக்கு ஆன்சர் தெரியுன்ற மாதிரியே தோணுது. இல்லை மாமா, எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாத மாமா. நடிக்காதா? நிச்சயமா என் மேலே ப்ராமிஸா? என்ன அமைதியாக இருக்கா? என்ன பாரு அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறான். சரி அவங்க அப்படியே பக்கத்தில் வந்து அவனோட சின்ன அப்படியே பிடிச்சி அங்கிட்டே அவங்க பார்க்க வைக்கிறான். நான் கேட்டு கேள்விக்கு பதில் அமைதியாக இருக்கக்கூடாது. நான் கேள்வி கேட்டா நீ இப்படி இருந்தால் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. அதான் நீ சொல்ல. எதுக்கு அவளாந்து வர வைக்கிறா? சரி சரி சொல்கிறேன். இப்படி பார்க்காதா? நான் நார்மலாக தான் பார்க்குறேன். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. எனக்கும் தான் மாமா ஒன்று பிடிக்கும். பிடிச்சிருக்குன்றதா இதெல்லாம் என்ன இருக்கா? நான் ஒன்று நீ என்ன லவ் பண்ணுறேன். லவ் பண்ணுறியா? அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஓ தெரியுமே. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லித்தரா? எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியுதா? எது? லவ், பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ், கிஸ்ஸிங் மூமெண்ட். இதெல்லாம் எப்படி தெரியும்? அது வந்து எனக்கு ஜிமின் தான் சொல்லி கொடுத்தான். ஓ அவன் தான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறான். அவனுக்கு யார் சொல்லி கொடுக்குறா? அவனுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை மாமா. சரி நான் உன்னை பார்த்துக்கிறேன். நீ போய் தூங்க. இதுக்கு என்னோட ஆன்சர் நீ கேட்க மாட்டியா? எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. எப்படி எப்படி தெரியுது மாமா? சரி எனக்கு தெரியல, நீயே சொல்ல. நான் உன்னை லவ் பண்ணுறேன். அதுக்கு ஆன்சர் என்ன? நானுமே ஒன்று லவ் பண்ணுறேன். சொல்லப்போனா அந்த கிஸ்ல வந்து நினைக்கிறேன் மாமா. தெரிஞ்சிருச்சு. சரி போத்தவங்க. லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா அவ்வளோதானா? வேறண்ணா? திரும்ப அந்த ஒன் டே ஃபுல்லாக அது பண்ணணும்னு சொன்னது இது. அதான் கேஐஎஸ்எஸ். அவங்கள செம்ம ஹைட்டாக இருப்பான், ஜங்குக்கு லைட்டாக ஷார்ட்டாக இருப்பான். அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறான். அப்படியே ஜங்குக்குமே அப்படியே கீழே சிடவுன் பண்ணுற மாதிரி அவனும் அப்படியே காலை இறக்கி இறக்கி வரான். என்ன மாமா கிசா எந்திரிக்கலாம்னு போகிறப்போ டேங் தான் அப்படியே ஜங்கு கூட ஷோல்டர் அப்படியே கீழே தட்டி விட்றான். அப்படியே ஜங்கு கீழே விழுந்துடுறான். என்ன மாமா எதுக்கு நீ என்ன தள்ளி விட்ட? அங்கே டேங் இப்போ அப்படியே கீழே உட்காடுறான். இங்கே பாரு, போய் வர ஏதாச்சும் வேலை இருந்தால் போய் பாரு. இதுலேயே இருக்காதா? உனக்கு மட்டும் அதெல்லாம் பண்ணணுன்ற விருப்பம் இல்லையா என்ன? அப்புறம் இது கண்ணு நேற்று என்ன கிஸ் பண்ணோம்? ஒரே ஒரு தட்டி தெரியாமல் பண்ணிட்டேன்டா. ஏதோ மப்பில் இருந்த பண்ணிட்டா. கண்ணுக்கு நேராக வந்து நல்லா ஊற வச்ச ரசகுல்லா மாதிரி இருந்தா கிஸ் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? ஆல்ரெடி உன் மேலே பைத்தியமாக இருந்தேன், அதனால் பண்ண. சரி
அப்போயே இப்போ பண்ண மாட்டேன்றா, இப்பவும் பண்ணலாம்ல, இப்பவும் ஏன் அப்படி இல்லையா? நான் வேணா அன்றைக்கி குளிச்சுட்டு வந்த மாதிரி இன்னைக்கும் குளிச்சுட்டு வந்த மாதிரி. என்ன அமைதியாடுறா, என்ன ஓவரா நீ பெரிய தேட்டிருக்க. எனக்கு வேணுன்றது தானே உன்கிட்ட கேட்டேன். நான் வேணும்னு கேட்டேன், இது வரைக்கும் நீ எதுவுமே எனக்கு கண்டி பண்ணாமல் இருந்தது கிடையாதுல்ல. அப்போ இதையும் பண்ண. இது வேண்டாம். ஏன் வேண்டாம்? நான் சின்ன பையன்றனாலயா? அப்பெல்லாம் இல்லை, அது ஒரு அம்மா கொடுத்தா அதுக்கான ஃபீல் இல்லாமல் போயிடும். அப்பப்போ கொடுத்தாதான் அதுக்கான மரியாதை இருக்கு. சரி, இப்போ ஒரே ஒரு தாட்டி கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு நடந்து போயிடுறான். ஏன் ஜிம்மி நான் இந்த டேங் மாமா வந்து அன்றைக்கி என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு போனாரா? ஏன் அப்படி போனார் ஜிமினா? அது போய் அவன்கிட்ட போய் கேளு, அவன் இவனை சொன்ன பொல்லாம் உடச்சிருவேண்டா. சரிப்பா, உன் மாமா கிட்ட போய் கேள்ற, அது நீ என்ன கேட்குற? நீ தான் நான் ஐடியா கொடுத்தா இப்படி போய் சொல்லணும். நீ சொன்னடா அன்னைக்கு நீ கொத்துட்டியே, உன்னை படுக வச்சு மனுஷன் என்ன தெரியுமா பண்ணடி? போட்டு உமா குத்துனான். மனுஷனாடா அவன், என்ன அடி அடிக்கிறான். செத்து இத்து போய்ப்பேன்டா. குழந்தை இன்னும் கூட பார்க்காம அந்த மனுஷன் இன்னும் போட்டு அந்த அடி அடிச்சுட்டு இருந்துருக்கான். ஓ அப்படியா? என்ன அப்படியாவா? டேய், அன்னைக்கு ஓம் நேரத்தில் நான் கட்டு போட்டுலாம் நின்றுட்டு இருந்தேன். அப்புறமும் உனக்கு எதுவுமே தெரியலையா? இல்லை நெடியா? சரி சரி ஜெமினா. அப்புறம் நீங்கள் எல்லாரும் அத்தனை முக்கியமான விஷயத்த நீங்கள் நோட் பண்ணணும். என் மாமா டேய் பாரு பச்சையா சமாளிக்காத சரியா? ஆமாம் பார்த்தேன், விட்ரா ஜிமினா அப்படின்னு சொன்னால் கூட மனசாடி போயிருண்டா. இப்போ நடிப்பு நடிக்கிற பத்தியா? அதாண்டா எடுத்துக்க முடிய மாட்டேங்குதே. ஜிமினா சும்மா என் மாமாவை பிடிச்சி திட்டே இருக்கா. அவன் ஆயில கேரிங்காக இருக்கிற மாதிரிலாம் என் மாமா கேரிங்காக இருப்பாரா? விளையாதுல தெளிவாக சொல்லு, ஆயில் உன் மேலே கேரிங்காக இருக்காரா? இருக்கானே. ஏன் ஆள் அளவுகளாக இருக்க மாட்டாரோ உன்னோட சுகாலாம். அவர் எப்பவும் ஸ்பெஷலாக என்ன லீட் பண்ணுவார் தெரியுமா? மாமா 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 ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. ஐயோ போச்சு என்னவே மாவே எழுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அங்கிட்ட அவங்க வந்து கூலாக அப்படியே காஃபி குடிச்சிட்டு பெஞ்சில் தான் உட்காந்துட்டு இருக்கான். என்ன மாமா? என்ன வேணும்? நீ ஏன் என்னை எழுப்பாமல் போயிட்டா? என்னடி பொண்ணு போட்டேன்னு வச்சுக்கோ, அப்படி கழுத்து திரும்பிக்கிறோம். அவ்வளோ கற்றுட்ருக்கேன், திரும்பி கூட பார்க்கலாம். நீ பாட்டுக்கு அப்படியே தூங்கிட்டு இருக்கா. அது வந்து தூங்கிட்டேன் மாமா. நீ என்னை எழுப்புனியா? எழுப்புனியாவா? டீ மென்டல். மாமா டைம் ஆச்சு மாமா அப்புறமா வந்து திட்டும் மாமா வா மாமா அப்படின்னு சொல்ல அவங்க அப்படியே கீழே குஞ்சு பார்க்குறா. என்ன மாமா? ஷோ 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ அப்படியே எழுந்திரிச்சிட்டு அப்படியே டேபிளில் உட்கார வைக்கிறான். ஸோ அவங்க ஃபுட்டெல்லாம் எடுத்து அப்படியே ஜங்குக்கு தான் வைக்கிறான். மாமா லேட் ஆச்சு மாமா, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் மாமா. சாப்பிட்றேன்னு சொல்கிறேன். மாமாவும் பாசத்துக்கு ஒரு அளவு இல்லையா? நான் ஸ்கூல் விட்டு வந்து கூட சாப்பிட்டுக்கிறேன், இல்லைன்னா ஸ்கூலில் போய் கூட சாப்பிட்டுக்கிறேன், ப்ளீஸ் மாமா விட்டுரு மாமா அப்படின்னு சொல்ல, அவங்ககிட்ட அவங்க முடியவே முடியாது சாப்பிட்றா அப்படின்னு சொல்ல, சார் ஜங்குக்குமே ஒரு வழியாக புரியுது, அவன் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். இப்போது அவங்க தான் போய் வேமா ஷூ எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே ஜங்கு கால் கீழே அப்படியே உட்காந்து ஷூ போட்டுட்ருக்கான். அவங்க இப்போ அப்படியே எழுந்திரிக்கிறான், ஷூலாம் போட்டு முடிச்சிட்ட. என்ன பண்ணுறா? எதுக்கு வாயில ஷிவ்லோ சாப்பாடு எடுத்து வச்சிருக்க? டேய் சாப்பிட்டு முடுறா, தண்ணி குடி மொத அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் எடுத்து அப்படியே அவனுக்கு கொடுக்குறான். ஜங்குக்கோ அப்படி சாப்பிட்டலாம் முடிச்சுட்டு ஒரே வாயில் அமுக்கணுமா? அதான் ஒரே இட்லியே பெருசாக இருந்துச்சு, வாயில் அப்படியே அமுக்கிட்டேன். நல்லா சூப்பராக செஞ்சுருந்தேன். அது பெரிய இட்லி இல்லை, அப்புறம் அது மோமோஸ். இட்லி டேஸ்டில் இருந்துச்சு மாமா, அதான் சாப்பாடு கூட சொல்கிறியா?
ஆஹா, நீ எப்பவும் அரிசுவையாக சமைப்ப மாமா, அதில் எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம். நீ எனக்கு எப்பயுமே இப்படியே சமைச்சு கொடு. கலாய்க்காதா? நானா? இல்லை மாமா, ப்ராமிஸ், நான் உன்னை கலாய்க்கலாம். ஏன் மாமா இப்படி பண்ணுற? எதுக்கு சிரிக்கிறா? உனக்கு சமைக்க தெரியலன்னா நானாச்சும் சமைப்பேன்ல. வீட்டில் அப்பப்போ எனக்கு அம்மா சமையல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, நானே செஞ்சுப்பேன். எதுக்கும் உனக்கு வராதெல்லாம் நீ இல்லை மாமா, நான் கிச்சன் சைடு போகல. போனால் நீ திட்டுவேன். நான் போகல. கொஞ்சம் விட்டா ஓரா கலாய்க்கிறா. நான் போயிட்டாரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜங்குக்கு அப்படியே புலான்னு போகிறப்ப டேய் அப்படின்னு சொல்லி வாயை மூளை ஜங்குக்கு அப்படியே டொம்முன்னு கீழே விழுகிறான். இதுக்கு தான் சொன்னேன், முன்னாடியே சொல்ல மாட்டியா மாமா? எங்கடா கேட்டா கூப்பிட்றதுக்குள்ளே போகிறான். எப்போ கீழே விழுந்துட்டேன், என்ன பண்ணுறது மாமா? நான் தான் தூக்கி விடணும், வேறு என்ன பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு கையை தான் நீட்டுறான். ஜங்குக்கு அப்படியே கையை பிடிக்கிறான்ட்டு அவங்க அப்படியே கீழே உட்காந்தா அப்படியே ஜங்கு கூட கணத்தை அப்படியே பிடிக்கிறான். சரி, கீழே விழுந்துட்டா, இப்போ என்ன பண்ணணும்? என்ன பாடுறா? ஹே, நான் பாருன்னு சொல்கிறா. நான் அதான் கீழே விழுந்துட்டல, இப்போ நான் ஸ்கூலுக்கு போகணுமா? அதானே பார்த்தேன், ஸ்கூல் போகக்கூடாதுன்றதுக்காண்டி எவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. நடிக்கிறியா ஜங்குக்கு? மாமா அப்படி இல்லை மாமா, லாங்குவேஜ் ப்ராப்ளம், செட்டே ஆகலை. படிக்க முடியும் தான் நினச்சேன், ஆனால் ஓவர் கஷ்டமாக இருக்கு. அதனால எனக்கு ஸ்கூல் போவே பிடிக்கல மாமா. ஜிம்மின் கண்டு கண்டு அடையாலாம் சொல்கிறான். அதான் நம்பிலாம் நீ ஸ்கூல் போவ, படிக்கிறதுக்கு போக மாட்டியாடா? அதான் அது வந்து ஒன்று பற்றி அங்கே பேச டைம் இருக்கும், அதனால நான் போவேன். நீயும் நான் இப்போலாம் சரியாகவே பேசிக்கவே முடியறதில்ல. லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், லவ் பண்ணுற மாதிரி பிஹேவ் மட்டும் பண்ண மாட்டேன்ற. பிஹேவ் பண்ணுமா? என்ன அப்படி பண்ணணும் உனக்கா? மூவி பார்க்கணும், அவன் கூட சேர்ந்து ஊர் சுற்றணும், லவ் பண்ணுற மாதிரி கைப்பிடிச்சிக்கணும், கிஸ் பண்ணணும், மேட்ச்சு கூட பண்ணுமாம்மா. வந்துன்னு வையே, ஜிம்மினை தான் மொத்த விட்டேன். ஆமாம்மா பாவம் மாமா, ஏன் நீ அப்பா அவனை அடிச்ச? அவன் பாவம் தெரியுமா, அழுதுகிட்டே இருந்தான் மாமா. ஒன்றும் அடிக்க முடியலடா, அதான் அவனை அடித்தேன். நான் போ, படத்துக்காச்சும் போகலாமே. போகலாம் வேணாம், வீட்டில் பார்ப்போம். நிஜமாவா? சரி, ஸ்கூல் போயிட்டு வா, பார்க்கலாம். நிஜமாவா? தேங்க்யூ ஸோ மச் மாமா, லவ் யூ. இன்னும் அவசரத்தில் சந்தோஷத்துலையும் கட்டி பிடிச்சிட்டேன் மாமா. சரி, போயிட்டு வா அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு இப்போ அப்படியே எந்திரிக்கிறான். ஜாலியாக ஊர்லான்னு போகிற போட்டு அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். இல்லை, கீழே விழுந்த கால் வலிக்குதுன்னு சொன்னான். ஐயோ, அது வந்து சரி ஆயிடுச்சு. டேய், கீழே விழுந்தது கூட ஆக்டிங்கா? இல்லை மாமா அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு முன்னாடி அப்படியே அவங்க வந்து நிற்கிறான் ஒரு மாதிரி முறைச்சிட்டு. இன்னொரு மேட்ரு கேட்குறதுக்கு தான் இப்படி பண்ணேன் மாமா, தயவு செய்து மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல கோவமாக பார்த்துட்ருக்கிட்டு அவங்க அப்படி லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். மாமா ஒரு தாட்டி போடா மாமா ப்ளீஸ் போன்னு சொன்னேன். ஒரே ஒன்று தேங்க்யூ, நான் போயிட்டு வரேன், ரொம்ப ஜாலியாக போயிட்டு வரேன். இப்படியே கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷமாகவே ஸ்கூலுக்கு போவேன் தெரியுமா? மயக்காத, போகிறேன். இவனை கிளப்புறதெல்லாம் ஆன்ட்டு அவங்க பாதி உசிரே போகிறோம். ஒரு அலப்பறை பண்ணிட்டு தான் நம்ம ஜங்குக்கே வந்து கிளம்புவானே. வீட்டை இப்போ திரும்பி பார்க்குறான், ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அதிகமாக ஆஃபீஸ் போயிட்டு ஒரு கலாம் முடிச்சுட்டு அப்படியே நைட்டு வீட்டில் வந்து கதவை திறங்குறான். ஜங்குக்கு அப்படியே கையில் பாப்கார்ன் அப்படி நின்றுட்டுருக்கான். யாரும் உனக்கு பாப்கார்ன் செஞ்சு கொடுத்தா? நானே வாங்கிட்டு வந்தேன். எப்படி போய் வாங்கிட்டு வந்தா? கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். அந்த பாப்கார்ன் அப்படியே தட்டி விட்டுட்டு
டேங் வாட்டுக்கு அப்படி நடந்து போயிட்டுருக்கான். ஜங்குக்கு ஒரு மாதிரி செம்ம கஷ்டமாக இருக்குது. ஏன்னா டேங் சொல்லியிருப்பான், அவனை விட்டுட்டு வேறு யாரு கூடயும் நீ தனியாக போகக்கூடாது, நீ இந்த இடத்த விட்டு நீ எங்கிட்ட நகரக்கூடாது, அந்த அளவுக்கு ஓவராக ஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பான். ஏன்னா ஜங்குக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றனால. அது ஜங்குக்குமே தெரியும், மாமா நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போய் அப்படியே டேங் ஃபாலோ பண்ணிட்டே போகிறப்போ அப்படியே கதவை மூஞ்சி முன்னாடி வச்சு சாத்திடுறான். மாமா மாமா மன்னிச்சிரு மாமா, மாமா கதவு தர, நான் நீ என்ன படம் பார்க்க கூப்பிட்டு போகிறேன்ற அவசரத்தில் வந்தால் உனக்கு வேலை இருக்கும்ல, அப்புறம் இங்கே நீ பாப்கார்ன் செய்யணும், வெளியே போகணும், டயர்டாக இருப்பேன், அதான் நானே போய் கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் மாமா. அதெல்லாம் இல்லை, ஜிம்மினையும் கூப்பிட்டு தான் போனேன். நீ ப்ளீஸ் மாமா தயவு செய்து என் கூட பேசு மாமா, பேசாமல் இருக்காத மாமா, மாமா 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 ப்ளீஸ் மாமா கதவு தர மாமா, கோவப்படாத மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்ல அங்கிட்ட அவங்க அப்படியே கதவே திறக்கல. ஸோ இப்போ அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு திறக்குதா. மாமா இதுக்காக நீ கதவு திறக்காம வச்சிருந்தா? ஹே எதுக்கு இப்போ உன்னோட கண்ணெல்லாம் அப்படி கிளம்பியிருக்கா? நான் அவ்வளோ தூரம் கூப்பிட்டுட்டே இருந்தேன் மாமா, நீ திறக்கல, என் மேலே கோவமாக இருக்கேன்னு நினச்சேன், அதான் நான் அழுதுட்டேன். கோவம் வந்துச்சு தான், ஒரு திட்லாம் தான் கதவு திறந்தேன். நீ அழுகிறத பார்த்தோன்னே மொத்தமாக ஆஃப் ஆகிட்டேன். அழாதா, கண்ணை தொடங்குதா, என் மேலே உனக்கு கோவலாம் இல்லை மாமா? இல்லைடா, கண்ணத்தோட என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ், சாரி. சரி சரி அழாதா அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் இப்போ அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இந்த ஃபீலில் ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி செம்ம பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸாக இருக்குது. அவன் ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு, மாமா எதுவுமே ஒரு மாதிரி ஒரு நியூவான ஒரு ஃபீலிங்காக இருக்கா? சேம் ஃபீலிங். கிஸ்ஸை விட அழுதுட்டுருக்கிறப்போ நீ சமாதானம் பண்ணுறது கூட ஒரு மாதிரி வார்மாக இருக்கு மாமா. நான் இது வரைக்கும் என் பேரண்ட்ஸ் கிட்ட கூட நான் இந்த அளவுக்கு இருந்தது கிடையாது. ஆனால் நான் எப்பவும் உன்னை சுற்றி வரனால எப்படி தோணுதான்னு எனக்கு தெரியல. இதனால எனக்கு ஒன்று எவ்வளோ பிடிச்சிருக்கோன்னா தெரியல மாமா. ஆனால் ஒன்று தெரியுது, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நான் நீ இல்லாமல் போனால் நான் செத்துருவேன் போகலாம். தயவு செய்து என்னை விட்டு மட்டும் போகாத மாமா. சரியா, போயிடாத. ஜங்குக்கு அப்படியே அவங்களோட அந்த பேக் சைடில் இருக்க அந்த ஷர்ட் ஏதோ அப்படியே ஒரு 2 கையை போட்டு அப்படியே கசிக்கிட்டே இருக்கான். அவங்களுமே அப்படி ஜங்குக்கோட பேக் ஹெட் அப்படியே தரவை கொடுத்துட்ருக்கான். உனக்கு எப்படின்னு தெரிலடா, என்னாலையும் நீ இல்லாமலாம் இருக்க முடியாது. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அவங்ககிட்ட அதை எப்படி புரிய வைக்கன்னு தெரில. சொன்னால் அவனுக்கு புரியுமான்னு எனக்கு புரியல. அதான் நான் அப்படியே அமைதியாக இருக்கேன். எல்லாத்துக்குமே எதுக்குமாம்மா அமைதியாக இருக்கா? அது என் நேரம். சரி வா, பாப்கார்னை வேறு தட்டி விட்டா. ஆல்ரெடி வீட்டிலே இருக்கடா, எதுக்கு போய் கடையிலலாம் வாங்கிட்டு வரா? ரொம்ப வளர்ந்துட்டியோ? ஜிம்மின் தான் கூப்பிட்டு போனோம் மாமா. ஆனால் நல்லா இருந்துச்சா? நீ கூட இருந்தா இன்னும் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் என்ன வேணும் எது வேணும்னு கேட்டான். எனக்கு வாங்கி கொடுத்துருப்பா. ஆனால் அந்த பரதேசி அதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டான். எனக்கு ஒன்று பாப்கார்னை மட்டும் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு அமுச்சு விட்டான் தெரியுமா? சரி, வீட்டிலே உனக்குறா பர்கர். மாமா வேணாம், நீ வீட்டில் எதுவும் செய்ய வேணாம் மாமா. நான் ஆல்ரெடி பர்கர் ஆர்டர் போட்டேன். ஸோ நீ பாப்கார்ன் மட்டும் செஞ்சு கொடு. பாப்கார்ன் ஃபுல்லாக காலி, நீயே எனக்கு பண்ணி கொடுத்து சரியா? அத்தையாச்சும் கருக்காமல் பண்ணி கொடு அப்படின்னு சொல்ல. ஸோ அவங்க அப்படியே ஹக்கை தள்ளி விட்டுட்டு அப்படியே ஜங்குக்கு முறைகிறான். டேங் மாமா, என்ன படம் பார்க்க போகிறோம்? இப்போ நீ அசிங்கப்படுத்துகிற, அதுவும் கண்ணுக்கு தெரில அதானே? என்ன படம் பார்க்க போகிறோம் அதை பற்றி கேட்குறேன். அதான் டாபிக் மாத்திரன்னு தெரியுதுல்ல, ப்ளீஸ் மாமா மன்னிச்சிரு. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா டேங் தான் அங்கே பாப்கார்ன் போட்டுட்ருக்கான். அப்படியே ஜங்கு பின்னாடி நிற்கிறான். ஒன்று தான் நான் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். நான் சும்மா தானே எட்டு பார்த்தேன். ஐயோ மாமா, அதெல்லாம் அப்படியே பண்ணக்கூடாதியா? குக்கரை பேக் சைடில் டர்ன் பண்ண.
ஆ, அப்படியா? இது என்ன விசில் அடிச்சா பாப்கார்ன் வேக போதா? இதை விசில் அடிச்சா வேக போதா மாமா? அது வந்து பாப்பா ஆகும் மாமா. ஃபோனா? ஆஹா, பாப்கார்ன் அது அப்படியே வெடிக்கும். ஐயோ, அப்போ வீட்டு விட்டுலே போகலாம். ஐயோ மாமா, அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது மாமா. அதாவது உள்ளுக்குள்ளே வெடிச்சிடும். அந்த அளவுக்கு பெருசாக பாம் பிளாஸ்டெல்லாம் ஆகாது. நீ குக்கரை பேக் சைடில் டர்ன் பண்ணு, அதுவாகவே வெடிச்சு வந்துடும். விசில்லாம் அதுக்கு தேவையில்லை மாமா. ஐயோ, உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கூட நான் பண்ணுறேன்னு சொன்னாலும் முறைக்கிறேன். சொல்லிட்டல, மூடிட்டு பேக் சைடு வா. மாமா இது வெடிக்காது மாமா. உன்னை ஹாலில் போய் உட்காரதானே சொன்னேன். இங்கே எதுக்கு நீ வந்த? எட்டு பக்கம் வந்தேன் போடா. ஸோ ஜொங்குக்கும் அப்படி ஹாலில் போய் உட்கார்றா. ஸோ அவங்க ஹாலோட செட்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கீழெல்லாம் சோஃபாலாம் இருக்காது. அதாவது ஒரு பெட் மாதிரி போட்டு அதனால் செவரோடு ஊற்றி போட்டு செவரில் சாஞ்சிருக்கிற மாதிரி கீழே வந்து 2 பில்லோ சைடில் அப்படியே வச்சுருக்காங்க. ஜங்குக்கு வாங்கிட்டு வந்த அந்த பர்கர், கூல்ட்ரிங்க்ஸ், கோக்கு அந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே அடுக்கி வச்சிட்ருக்கான் ஜங்குக்கு. என்ன மாமா ஹெல்ப்பா? பெப்பர் பாப்கார்னா இல்லை ஸ்பைசி? உனக்கு என்ன வருதோ அதை போடுமாம்மா, நான் சாப்பிட்றேன். ரொம்ப பண்ணுறானே. அவங்க அப்படி ஜங்குக்கு சைடாக ஒரு முறை முறைச்சிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே தான் போய் யாரும் பக்கத்தில் போய் நிற்கிறான். அது டம்மு டம்முன்னு சவுண்டோட டேங்க் ஒரு மாதிரி அள்ளி கிளம்புது. இதெல்லாம் இந்த மாதிரி வெடிச்சிட்டு இருக்குது. ஓப்பன் பண்ணுவோம்மா. ஓப்பன் பண்ணால் அது டமால் டமால் வெடிக்காது. கிட்ட பக்கம் குக்கரை மூடி வச்சிடுறான். மாமா என்ன மாமா சத்தம்? குக்கர் முன்ன மூடிட்டு உட்காரு. கிச்சனுக்குள்ளே வந்தா வரல பாப்கார்ன் இன்னைக்கு உருப்படியாக வந்துடுமா? சங்கட்டமாக இருக்கே. போனாலும் அடிப்பார், சொன்னாலும் கேட்க மாட்டார். அவங்க வந்து இப்படி ஒரு பெரிய பவுலில் அப்படியே பாப்கார்னை போட்டு மூடி வச்சு கொண்டு வந்துட்டுருக்கான். மாமா பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சா? அப்படியே ஸ்மெல்லாம் வந்துச்சு. பட்டர்லாம் போட்டியா? ஆமாம் போட்டேன். வை லைட் ஆஃப் பண்ணல. ஆமாம்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அப்படியே லைட் ஆஃப் பண்ண போகிறான். அவங்க வந்து அப்படியே அவன் பெட்டில் வந்து அந்த பாப்கார்ன் எடுத்து வைக்கிறான். ஸோ லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. ஜங்குக்கு அப்படியே அந்த பாப்கார்ன் தான் எடுக்கலாம் போக அவங்க அப்படியே கை தட்டுறா. என்ன மாமா எதுக்கு அடிக்கிறா? ஃபர்ஸ்ட்டு படாமல் இன்னும் போடலாம், அதுக்குள்ள இது ஓப்பன் பண்ணிட்டா. ஹிரீரா போடுறேன். ஆமாம் ஸ்டார்டிங்கே உனக்கு இதுக்கு பாப்கார்னு மதெல்லாம் சாப்பிட முடியும். சரி இல்லையா? பாப்கார்ன் சொதப்பிச்சோம். அதெல்லாம் இருக்காது, ஜஸ்ட்டு பாப்கார்ன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே பர்கிட்ட கையில் வச்சுட்டு ஒரு கையில் வந்து ஒரு கோக்கு எடுத்துகிட்டு உட்காந்துருக்கான். சரி அவங்க வந்து அப்படியே மூவி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஒரு செம்மையான ஒரு ரொமான்டிக் மூவி. ஸோ இந்த படத்துலலாம் வந்து இந்த இன்ட்ரோ மாதிரி அப்புறம் நேம்ஸு அந்த மாதிரிலாம் ஓடிட்டுருக்குல்ல, அப்போவே ஓடிட்டுருக்கிறப்ப நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு பர்கரை காலி பண்ணிடுறான். ஸோ மாமா என்னடா காலி ஆயிடுச்சு, பாப்கார்ன் கூட அப்படி 2 பர்கர் வச்சுருந்தாடா. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இன்ட்ரோ போட்டு சாப்பிட்டுட்டாங்க மாமா. ஸோ பர்கர் காலி. என்னது வச்சு சாப்பிட்றேன். இல்லை அது நீ சாப்பிட்டு எனக்கு பாப்கார்ன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படி அந்த பாப்கார்னை தூக்கி வச்சு உட்காடுறான். ஸோ இப்போ அந்த ஒரு துணி மாதிரி போட்டு அதை மூடி வச்சுருப்பான். ஓப்பன் பண்ணால் ஒரு மாதிரி ஸ்மெல்லோடு வருது. மாமா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு மாமா. சரி சாப்பிடு அப்படின்னு சொல்ல நம்ம டேங்கோ அப்படியே ஜங்கு பக்கத்தை நல்லா சாஞ்சு உட்காந்துக்கிறான். 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக உட்காந்துட்ருக்காங்க. நம்ம டேங் வந்து காலை வந்து நீட்டி உட்காந்துருப்பான். ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு காலை மடக்கி இன்னொரு காலை அப்படியே தூக்கி நம்ம டேங் மேலே கால் மேலே அப்படியே போட்டிருக்கான். ஸோ மூவி அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு வாயை எடுத்து வைக்கிறான். என்ன இரும்புறேன் மாமா? பெப்பர் ஓவராக இருக்கா? சால்ட் ஓவராக இருக்கா? அதான் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு மாமா, சூப்பர், வெரி நைஸ். நாக்கில் போயிட்டோன்னு அமிர்தமாக வருது, துப்ப தான் முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கா? நீ வேணா டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்க கூட்டி விட வரான். டே எனக்கு ஒன்றும் பாப்கார்ன் பிடிக்காதா, நீ சாப்பிடு, நீ தானே ஆசைப்பட்டு கேட்டா. பரவாயில்ல மாமா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ல. இல்லை வேணாம், படம் நல்லா இருக்கு, நான் படம் பார்க்க போகிறேன், எனக்கு கோக் ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் கோக் குடிக்க போகிறேன். எஸ்கேப் ஆகிட்டேன். பட்
பட்டர் வாடை அதிகமாக வரப்போ நினச்சேன். ஏதோ நல்லா செஞ்சுருப்பேன்னு நினச்சேன். தக்காளி இந்த அளவுக்கு கேவலமாக செஞ்சு வச்சுருக்கானே. என்ன ஜங்கு கேவலமாக இருக்கா? பிடிக்கலையா? இல்லை மாமா, அப்படி யார் சொன்னோம்? யாருமே சொல்லவே இல்லை. இல்லை, மைண்ட் வாய்ஸ் நினச்சி கொஞ்சம் சத்தமாக பேசிட்டேன். ஐயா ஏன் மாமா, ஒன்றும் சொல்லலை. ஜமீன் வேற எனக்கு வீட்டில் கொஞ்சம் பக்கம்னு கொடுத்தானா அதை கொஞ்சம் நான் வந்துச்சு கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளோதான். பக்கம் ரொம்ப சூப்பராக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கை நிறைய எள்ளி வாயில் போடுறான். அவனால் சாப்பிடவே முடியல. ஒரு மாதிரி அந்த பெப்பரோட ஸ்மெல் ஓவராக இருக்குது, சால்ட்டியாக இருக்குது, கொஞ்சம் காரமாகவும் இருக்குது, கொஞ்சம் கருகி போயும் கிடைக்குது. ஸோ அதை பார்க்குறப்பல ஜங்குக்கு அவ்வளோதான் ஃபேஸே மொத்தமாக மாறிட்டுருக்குது. ஏன் மாமா, ஆல்ரெடி அதில் தான் சால்ட்டே போட்டுருக்குமே. அப்படியாண்ணா? நான் போட்டிருக்கேன் நினச்சி எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் போட்டு விட்டேன். அது சரி, காரம் வேறு தாங்கலை அப்படின்னு சொல்லி அவன் வாட்டுக்கு ஜூஸ் எடுத்து குடின்னு குடிச்சிட்ருக்கான். இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஜங்குக் தான் அங்கே பார்த்து ரொம்ப சீரியஸாக உட்காந்து பார்த்துட்ருக்கான். அதில் ஒரு மாதிரி கிசிங் போக நம்மகிட்ட அவங்க ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு அப்படி ஜங்குக் பக்கத்தில் வரான். என்ன? ஸோ ஜங்குக் அப்படி டேவங்க பார்க்குறான். டேவங்க வந்து அப்படி திரும்ப கிஸ் பண்ணலான்னு வரப்போ ஜங்குக் தான் படம் பார்க்கணுமாமா அடப்போ அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு படத்தை பார்த்துட்ருக்கான். திரும்ப அப்படி ஜங்குக்கு அப்படியே டேவங்க ஃபேஸ் பார்க்க வைக்கிற மாதிரி வந்து அப்படியே கிட்டக்க வரான். ஜங்குக்கு புரியுது அவன் என்ன கேட்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு. படம் ரொம்ப முக்கியம், படம் பார்க்க தானே அவர் சொன்னான். இந்த கிஸ்ஸை கேசஸ் ரொம்ப முக்கியமாக மாமா. எனக்கு முக்கியம் தான் அப்படின்னு கிஸ் பண்ண வரப்போ திரும்ப அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். எதுக்கு இப்போ ஸ்டாப் பண்ணுறா? நீ தானே கேட்டுட்டு இருந்தா வேணும்னா. நான் கேட்குறப்போ தரல, அதை போய் எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சு. நீயும் ஆக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிட்டக்க வரப்போ ஜங்குக்கு அப்படியே திரும்ப அப்படியே புஷ் பண்ணுறான். என்னடா? நானும் பார்த்துட்டு இருக்கேன். இங்கே பாரு மாமா. கையிட்றா அப்படின்னு சொல்லி கையை அப்படியே தட்டி விட்டுட்டா. அங்கே ஜங்கு கூட ஹேட்டை அப்படி நல்லா டைட்டாக க்ரிப் பண்ணி போச்சு. அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே கையை உதறிக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் கையும் அப்படியே போச்சு. ஒரு மாதிரி ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்காலே முடியல. அவன் எப்படியே ஒரு மாதிரி அவனுக்கு திரும்ப ஆட்குள்ளே ஒரு மாதிரி செம்மையாக ஒரு வைப் வர ஆரம்பிக்குது. அவனும் அப்படி என்ன பண்ணு தெரியாமல் அந்த கிஸ்ஸை மட்டும் அப்படியே வாங்கிட்டே இருக்கான். அவனுக்கு திரும்ப கிஸ் பேக் எப்படி பண்ணணும்னு தெரில. ஸோ அவங்க டேவங்க என்ன பண்ணுறானோ அதே மாதிரி அவனும் பண்ண. ஸோ டேவங்க லைட்டாக அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறான். ஜங்குக்கு நல்லா டைட்டாக கண்ணை மூடி உட்காந்துட்ருக்கான். ஹே ஏன்னா நீ கேட்ட மாதிரி ஒன் டேலாம் என்னால் தர முடியாது. பட் ஒரு அரை மணி நேரமா பத்தாதம்மாம்மா. உனக்கு கிஸ் பேக் பண்ண தெரியுமா? நீ என்ன பண்ணியோ அது மாதிரி தான் நான் பண்ணேன். குட், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும். தப்பாப்பான்னா சாரி கேட்கக்கூடாது. கடிச்சிட்டா நல்லாயிருக்கும். ஸ்வீட் பிளாட்டா? ஆமாம், இது ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, பேச வேணாம், ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கப்புறம் ஃபுல்லாக கொஞ்சம் ரொமான்ஸ் தான். ஸோ இதை அப்படி நம்ம ஜங்குக்கு தான் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கா. அதனால மச்சான் நீங்கள் அந்த கிஷா அரை மணி நேரம் கொண்டு போய் ஒரு வரா இல்லை, 1/2 மணி நேரம்லாம் இல்லை, அப்புறம் 1/4 மணி நேரமா? இல்லை, அது 1 மணி நேரம் கொண்டு போனோம் ஜிம்னா. 1 மணி நேரம் கொண்டு போனியா? இது போயிட்டே நல்லா பெண்ணிங்கடா மேட்ரு. அதெல்லாம் நடக்கல எங்கள் கூட. இதுவரை அது நடந்தது கூட திரும்ப விசை நடக்கிறதுக்கு நான் ஒரு காலை பூச்சிக்கு எந்த வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இதெல்லாம் பண்ணால் என்னாச்சுக்கு ஆகுறது, அதனால பண்ண முடியாதுப்பா. அது சரி குடிச்சிட்டு போ. அது நெடியும்
என்ன சொல்கிற ஜெமினா? அதுக்கே இவ்வளோ கிட்டக்க வர ஏச்சிப்பா இங்கே கிஸ் வச்சிருவோம் போல். அதே நட்டியாங்க கிடையாது ஜெமினா. ஆஹா ஆமாம் ஞாபகம் இருக்குது. ஜிமின் தானே சொன்னேன். ஆமாம் ஞாபகம் தான் சுத்தான். ஐயோ ஜிமினா நான் குச்சிருக்கேண்ணா. பின்ன நான் பெட்ரோலில் குச்சா சரி தானடா குச்சா. ஐயோ மாமாவுக்கு தெரிஞ்சா என்னை சத்தியமாக கொன்னே போட்டுருவார். இப்போ நான் வீட்டுக்கு போகும்போது இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறப்போ கரெக்டாக அவங்க கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்கான். ஐயோ அடிச்சிட்டாரு கண்ணில் அடிச்சாரு. ஐயோ மாமா அடிக்கவே மாட்டான்னு சொன்னேன். ஐயோ ஃபோன் அடிச்சிட்டாரு ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அடித்த போதில் லைட்டாக கம்மியாகுது. ஸோ அப்படி கால் எப்படி கட் பண்ணி விட்டு மெசேஜ் பண்ணுறான். மாமா 5 நிமிஷத்தில் வந்துடுவேன் நான் கிளம்பிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமினும் ஜங்குக்கும் தான் அப்படியே வண்டியில் வராங்க. என்னடா பண்ணுற மெல்லவதா? இல்லை போய் சமாளி. ரிமம்பர் சகோதரம் பாரு. சிப்பா என்னடா திட்டுறா? சரிப்பா குழந்தா போப்பா போய் அவர்கிட்ட போய் பேசு. என்ன கொஞ்சம் அவன் நம்ம மாதிரி மாறுறோமா? டிடி பூடா அப்படின்னு சொல்லி அவனும் போய் பற்றி விட்டுடுறான். சரி நம்ம ஜங்குக்கு தான் இப்போ அப்படியே அவனோட ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு அவனோட ஹேர் ஸ்டைலாம் அப்படியே சரி பண்ணிட்டு சட்டையெல்லாம் சரி பண்ணிட்டு அவன் அப்படியே போகிறான். ஒரு மாதிரி அவனுக்கு கேராக தான் இருக்குது. ஸோ அப்படியே பாஸ்வேர்டெலாம் போட்டு அவன் உள்ளே வரான். ரூமே ஹாலு வீடு எல்லாம் செம்ம இருட்டார். இது மாமா தூங்கிட்டாரு போல. நம்ம அப்படியே சத்தமே இல்லாமல் போயிடலாம். ஐயோ இட்டுச்சு கையை கால எல்லாம் இடிக்குது. லைட்டு போனதா லைட்டு போட்டாலே ஜங்குக்கா உனக்கு கண்ணே தெரியாதுடா இல்லை எப்படி போகிற அப்படின்னு சொல்லி உருண்டுட்டு இருக்கிற போய் செவத்தில் அப்படியே டொம்முன்னு இடிச்சு கீழே விழுகுறான். ஐயோ போச்சுடா வலிக்குதே. என்ன செவத்தில் அடிச்சா சுவிட்சு போர்டு அங்கேயா இருக்கு, லைட் எரியுதா? என்ன பண்ணிகிட்ருக்கா? மாமா நீயா செவத்தில் வந்து பேசியா? மாமா வீட்டுக்கு வந்துட்டேன் மாமா. பின்னாடி போடுறா பின்னாடியா இருக்கா? ஹை மாமா மாமா அது என்னோட கால் உடம்புதே தேந்திரி அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்குக் தான் அப்படி அவங்களோட காலை அப்படியே பிடிச்சி அவனோட இடுப்பை பிடிச்சி அவன் கையை பிடிச்சி அவன் என்னோட ஷோல்டரை பிடிச்சி அப்படியே தட்டு மாதிரி எழுந்திரிச்சு நிற்கிறான். ஐயோ மாமா படி அங்கே ஜங்குக்கு அப்படியே கீழே ஒரு மாதிரி போகிறப்போ அங்கே அவங்க அப்படியே ஜங்குக்கோட ஹிப் அப்படியே ஒரு கையில் அப்படியே பூச்சி பக்கத்தில் இருக்கிறான். குடிச்சிருக்கியா? ஸ்மெல் வரல மாமா. நான் குடிக்கல. ஏதோ அப்புறம் எதுக்குடா எனக்கு வருதா? என்ன வருதுமா? நான் ஜிமின் மேலே சத்தியமாக குடிக்கல. அதானே அப்போ குடிச்சிருக்கனாலா? யாருக்கிட்ட குடிச்சா நீனா? மாமா நீ என் மேலே கோவமே பட மாட்டேன்னு அங்கே போய் சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா? எவ்வளோ கேட்டா நான் குடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். நான் அந்த ஜிமின் போய் சருக்கு குத்துட்டான் என்கிட்ட தெரியாமல் குத்துட்டான். நானும் முடக்குன்னு குடிச்சிட்டேன். எனக்கு வாயில் நல்லா அசிங்கமாக வருதுச்சாங்க அப்படின்னு சொல்ல ஐயோ மாமா தயவுசெய்து திட்டாத மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவங்க அப்படியே தள்ளி விட்டு நடந்து போயிட்டுருக்கான். சோஃபாவில் போய் டொம்முன்னு போய் விழுகிறான். ஸோ ஜவங்குமே அப்படியே பின்னாடியே போகிறான். ஜங்குக் சாப்பிட்டியா இல்லையா? நான் வந்து சாப்பிட்டேன், லிக்விடாக சாப்பிட்டேன் மாமா. நீ போய் பார்த்து தூங்க, நான் இங்கே பார்த்து இங்கே பாரு. என்ன நீ ஓவராக விரியுதுரா. சின்ன வயசாகுதுக்கு இந்த டயத்தில் போய் நீங்கள் எங்கே போய் குடிச்சிங்க நீங்கள்? நாங்கள் வந்து அதெல்லாம் இருந்தாங்க மாமா. நிறைய பேர் கலர் லைட்லாம் போச்சு கிளப்பில் போய் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அது பேர் அதுவா? எனக்கு தெரியாது மாமா. ஜிமின் தாம்மா கூட்டு போனான். எனக்கு எதுவுமே தெரியாது மாமா. உங்களா எது கழட்டி அடித்தாலும் எனக்கு கோவமே தெரியாது.
தோண, மாமா நீ அவன்கிட்ட போகாத, நீ எப்போ பார்த்தாலும் சும்மா சும்மா நீ அச்சா நீ எனக்கு தலை வலிக்கணும் மாமா. ஓ சரிதான்டா இப்படி பண்ணிட்டுருக்கீங்களோ அப்படின்னு போய் கிச்சனில் போய் அந்த வார்ம் வாட்டரில் கொஞ்சம் லெமன் வாட்டர்லாம் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வரான். வந்து பார்த்தா ஜங்குக்கு சோஃபாவில் காணா, கீழே விழுந்துக்கான்னு பார்த்தா அங்கேயும் காணா. ஹே ஜங்குக்கு எங்கே போனா? இங்கே இருக்கேன் மாமா. எங்கடா இருக்கா? அட சோஃபாவில் தான் மாமா இருக்கேன் நான். சவுண்டு மட்டும் கேட்குது. அப்படியே போய் சோஃபாக்கு பின்னாடி போய் பார்த்தா பின்னாடி போய் நல்லா கீழே விழுந்து படுத்து கிடக்குறான். எதுக்குடா இங்கே விழுந்து கிடக்குறா? நம்ம படி ஏறப்போனா அங்கே போய் விழுந்துதான் மாமா இந்த மஞ்சள். இங்கே எங்கடா படி இருக்கா? ஷோ மொத்தம் எந்திரி அப்படின்னு சொல்லி அந்த லெமன் ஒயிட் அப்படியே டேபிளில் வச்சுட்டு அவனை தான் அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு வந்து சோஃபாவில் போடுறான். அப்படியே டேங்கோட ஷர்ட்டை அப்படியே பிடிச்சி இழுக்க டேங்கும் அப்படியே ஜங்குக்கு மேலே போய் விழுகிறான். ஜங்குக் எல்லோ கலராக இருக்கா, என்ன பர்ஃப்யூம் போட்ட மாமா, நல்லா சூப்பராக இருங்க. இன்னைக்கு ஒன்றுக்காண்டி நான் கேக் வாங்கிட்டு வந்தேன் ஃபெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து காலேஜ் போகிறதுக்கு அவ்வளோ நேரம் உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நீ இப்படி பண்ணிகிட்ருக்க. ஐயோ சாரி மாமா, இது போதை இப்படி தவிர இருக்குது மாமா, ஒரு மாதிரி கேராக இருக்கு. நீ ஒரு மாதிரி 2-3 நாளாக தெரியும் மாமா. ஏன் தெரிய மாட்டேன் இந்த ஃபர்ஸ்ட் இது குடி அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்குக்கு போ வேணாம் எனக்கு வேணாம் நான் போய் பார்த்து உன்னை மாமா உன்னை காலையில் கேட்பிடலாம் அப்படின்னு சொல்ல அவங்ககிட்ட உங்க செம்ம காண்டாகுது. அவனே அப்படியே அந்த லெமனை பாதி குடிச்சு அப்படியே அங்கே ஜங்கு கோயில் அப்படியே இன்சர்ட் பண்ணுறான். ஐயோ மாமா வேணாம், குச்செல்லாம் வெளியே வந்து போல இனி வேணாம், இது ரொம்ப ஒரு மாதிரி புளிக்குது, எனக்கு புளிப்பே பிடிக்காது மாமா, வேணாம் மாமா இது ஊற்று மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து உருண்டு ஓடிட்டுருக்கான். டே என்னடா பண்ணிட்டுருக்காரு பாரு, இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு சுத்தமாக பிடிக்காத, ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகுது, எந்திரிடா. ஐயோ மாமா இன்னைக்கு வேணாம் மாமா இது வேணாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. டேங் தான் செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஐயோ என்னடா அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அப்படியே பிடிச்சி வச்சுட்டு வந்து சோஃபாவில் திரும்ப அப்படியே உருண்டு எங்கிட்டாச்சு போகிறான். ஸோ அவங்க டேங்கு ஜங்குக்கு மேக இதுக்கு மேலே தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குடிச்சிட்டு வந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறானே, 1 தாட்டி குடித்ததுக்கு இந்த மாதிரியா, டெய்லி பண்ணா கருப்பு தான் தெரில. ஸோ இப்போ டேங்கு வேறு வழியே இல்லை, வேமா அப்படியே ஜங்குக்கு பிடிச்சிட்டு சோஃபாவில் போட்டு அவன் அப்படியே ஹேய் இங்கே பாரு, என்ன வேணும் உனக்கு, என்ன பிடிக்குமா? உன்னை எப்படி எனக்கு பிடிக்காம போகும், நீ தானே என்னோட உயிர், என்கிட்ட இருந்து என்ன வேணும்? அதான் வேணும். கொடுத்து அமைதியாக இருப்பியா? அமைதியாக இருப்பேனே. ஓ ரொம்ப கடிக்காதடா. மாமா இரு மாமா. டே ஷிட்ரா எப்படி எதுக்கு இப்படி கடிச்சு இழுத்துட்ருக்கா? ஐயோ மாமா மாமா தரேன்னு சொன்னல. டாக்காதடா. ஐயோ நான் எங்கடா பண்ணுறேன், ஒரே ஒரு தாட்டி தானே. ஸோ இப்போ அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சா இது குடி. குடி என்ன சொன்ன, கொடுத்தா அதை பண்ணுறேன்னு சொன்னல, இன்னும் ஒரு தாட்டி பண்ணலாமா? குடி. சரி 2 லிப்ஸில் ரத்தம் வந்துட்டுருக்குதா, என்ன வேணுமா? கொஞ்ச நேரத்தில் விட்டு ட்ரை பண்ண விட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி ஜங்குக்கே பார்த்துட்டே இருக்கான். டே ஒரு நிமிஷம் இங்கே வாடா. என்ன நீனும்
நீனா இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஜங்குக்கு தான் இப்போ அப்படி தெளிவாக நின்றுட்டுருக்கான். ஓவர் தெளிவாக இல்லை, ஓரளவுக்கு தெளிவாக இருக்கான். இப்போ எப்படி இருக்கா ஜூஸை குடிச்சனாலும் பரவாயில்ல. ஆனால் நல்லா இருந்துச்சு. காலையில் எழுந்திரி நீட்ட செத்தா கிஸ் பண்ணிட்டு கேட்டலாம். காலையில் திட்டு கூட ப்ளீஸ் மாமா. சரி க்யூட்டாக பண்ணாதா? கேட்கலாம். க்யூட்டாக பண்ணாதான்னு சொன்னேன். கேட்கலாம் மாமா. கேக் விட்ரா பண்ணாடா. இது கேட்குது மாமா அப்படின்னு சொல்ல சரி அவங்க இப்போ அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. அப்பாடி சிரிச்சிட்டியா? நீ சிரிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கா? நீ கிஸ் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கற்றுக்கிட்டேன். கிழிச்சா பண்ண ஓரா திட்டுறப்போலாம் நீனா இதுக்கப்புறம் நீ பண்ண போகிறதுக்கு திட்டாமல் இருக்க முடியாது. திட்டி தான் ஆகணும். ஓவராக குடிக்காதா? அப்போ நீ வேணா என்னோட போதையாக இருக்கியா? என்ன சொல்லலான்டா அக்கா? இருக்க மாட்டியா? இப்போ இருந்தது போதாதா? பத்தாதா? நீ லவ் யூ டூ. சரி கேக் வேட்டும். தேங்க்யூ மாமா. பியூட்டிஃபுல் சர்ப்ரைஸ். ரொம்ப நல்லா இருக்கு. நீ எப்பவும் இந்த மாதிரி என்கிட்ட கைண்டாகவே நடந்துக்கணும், சரியா? ஜோங்குக்கு இப்போ அப்படியே கேக் கட் பண்ணி அப்படியே டேங்க்கு கொடுக்குறா. டேங்க அப்படியே அந்த கேக்கை வாங்கி ஜங்கு கூட கை அப்படி தட்டி விட்டு அப்படியே அந்த கேக்கை டேங் வாயிலேருந்து அப்படியே ஜங்குக்கு அப்படியே ஊட்டி விட்றா. ஸோ அவங்க ஜங்குக்கு ஒரே குஷி, ஐயா திரும்ப கிசு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அப்படியே போகுது. அதில் தான் 2 பேர் கிஸ் பண்ணிட்டு மஜாவாக அவங்க ரூம்குள்ளே போய்டும். அங்கே இதோட நம்ம ஸ்டோரியை முடிப்போம். ஓகே பொக்கலை, ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கா? ரொம்ப நாள் ஆச்சு தான் ஸ்டோரி போட்டு 3 நாள் ரூமா குரூப்பில் ஒரே லூடோ கேம்ஸ் விளாண்டுட்டு இருந்தோம் பொக்கலே. அதனால் வந்து சரியாகவே ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் ஆனால் இந்த ஸ்டோரி எனக்கு எக்ஸ்பெஷலி ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. வெள்ளத்தக்காளியும் என்னோட ஓவர் ஃபேவரட் ஆகிடுச்சு பொக்கலே. நானே வந்து என்னோடய ஸ்டோரிஸை மை செல்ஃப் நம்மளே பார்த்து ரசிச்சிட்ருப்போம். மற்ற ஸ்டோரிஸ் தான் பார்க்க மாட்டோம். ஆனால் நம்ம போகிற ஸ்டோரிஸை நம்ம பார்க்கலன்னா எப்படி? அதனால தான் எனக்குமே என்னோடய ஸ்டோரிஸை நான் அழகாக நம்மளே செல்ஃபாக ரசிச்சுக்கிட்டு க்யூட்டாக ப்ளே பண்ணிகிட்ருப்போம். அண்டு மை பொக்கலே நிறையா ஸ்டோரிஸ் பெண்டிங்ஸ் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதில் நியூ எபிசோட்ஸை நீ நம்ம இறக்கிக்கிட்டே இருக்கேன்னு புரியுது. ஜஸ்ட் இமேஜின் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு பொக்கலே. அந்த சேனலோட லிங்க் எல்லாம் பயோவில் இருக்குது. கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் பொக்கலே. சீக்கிரமாக பைட் மீ போடுறேன். அவ்வளோதான். பைட் மீ வந்து இன்னொரு 3 எபிசோட்ஸில் முடியும், இல்லைனா 2 எபிசோட்ஸில் முடியும் பொக்கலே. ஓகே, அடுத்து மெமரிஸ் கண்டினியூ பண்ணலாம், நெய்பர் மச்சான் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே. பெட்டர் மோல்னு ஒரு ஸ்டோரி வரப்போகுது. அந்த ஸ்டோரி வந்து சீக்கிரமாக நான் வந்து யூடியூப்பில் போட போகிறேன். அதாவது ஃபஸ்ட் எபிசோட், செகண்ட் எபிசோடு அப்படி வராது. அந்த எபிசோட் எல்லாமே அது இருக்கும். சீசன் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த யூடியூப்பில் வரப்போகுது. சீசன் 2 ஸ்டார்டிங் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அங்கே டெலிகிராம் பார்த்தா தான் யூடியூப்பில் வர ஸ்டோரியும் உங்களுக்கு புரியும். ஓகே. பெட்டர் மோல்னா என்ன, எதனால், அதோட ஹைப் எல்லோரும் கமெண்ட்ஸில் கேட்டே இருப்பாங்க. ஸோ அது ஏன் கேட்குறாங்க அங்கே ஸ்டோரி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா பொக்கலே? பாய்.